யானே தவமுடையேன் என்ற தலைப்பில் இசைத்துதி அற்புத திருவந்தாதி விளக்கத் தொடரில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்களின் உரை. நாள் கார்த்திகை 16 டிசம்பர் 2 செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வணக்கம். இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையார் அருளி செய்த அற்புத திருவந்தாதி உரை விளக்கத் தொடரின் இன்றைய தலைப்பு யானே தவமுடையேன். இது 7ஆம் பாடலின் முதலடி. இத்தலைப்பிற்குரிய உரை விளக்கத்தின் தொடக்க பாடலாக 4ஆம் பாடலை நான் கொள்கிறோம். அப்பாடல் ஆளானோம் அல்லல் அறிய முறையிட்டால் கேளாததென்கொலோ, கேளாமை நீளாகம் செம்மையானாகி திருமிடறு மற்றொன்றாம் எம்மையாட்கொண்ட இறை. ஆளானோம் என்பது இறைவனுக்கே ஆள் என்று ஆகிவிட்டோம் என நேரடியாக குறிப்பது. ஏனெனில் இதற்கு முந்தைய பாடலாகிய 3இல் அவர்க்கே எழுபிறப்பும் ஆளாவோம் என்று கூறிவிட்டார். அப்பாடலின் ஈற்றில் அவர்க்கல்லால் மற்றொருவருக்கு ஆகாப்போம் எஞ்ஞான்றும் ஆள் என்றும் கூறிவிட்டார். அவரை தவிர வேறு எவருக்கும் காகாப்போம் எஞ்ஞான்றும் ஆள், எப்பொழுதும் அவருக்கு அன்றி மற்றொருவருக்கு ஆளாக மாட்டோம் என்று தெளிவுபடுத்திவிட்டார். அதன் தொடர்ச்சியாக ஆளானோம் என்று 4ஆம் பாடலில் கூறுகிறார். அல்லல் அறிய முறையிட்டார் கேளாததென்கொலோ. எங்களுக்கு அல்லல் ஏற்பட்டு விட்டது என்று நீ அறிந்து கொள்ளுமாறு முறையிடுகிறோம். ஆனால் நீ கேட்காதிருக்கிறாயே என்கிறார். என்கொலோ என்றால் என்னதான் செய்வது என்று அழுத்தி கூறுவது. பல முறை கூறியிருக்கிறோம். கொல் எனும் சொல் ஒன்றை அழுத்துவது என்று ஆகும். அதுதான் கொலை என்று வளர்ச்சி அடைந்தது. என்கொலோ என்றால் என்னதான் செய்வது என்று பொருள் கொள்ளத்தக்கது. எமக்கு அல்லல் ஏற்படுகிறது, அதனை அறிய முறையிடுகிறோம், ஆனால் நீ கேளாதிருக்கிறாயே என்கிறார். இதற்கு நாங்கள் என்னதான் செய்வது என்கிறார். கேளாமை நீளாகம் செம்மையானாகி திருமிடறு மற்றொன்றாம் எம்மையாட்கொண்ட இறை. கேளாமை என்பது இறைவன் இப்படி அல்லல் இருக்கிறது என்று முறையிட்ட பிறகும் கேளாத தன்மையில் இருப்பதை குறிக்கிறது. அடுத்து கூறுகிறார், நீளாகம் செம்மையானாகி திருமிடறு மற்றொன்றாம் எம்மையாட்கொண்ட இறை. அது ஏன் அப்படி கேளாதிருக்கிறான் என்று கூறுகிறார். அவன் செம்மையான் என்ற ஆனவன். செம்மை என்ற சொல்லே தொன்மையிலிருந்து இருந்து வருவது, மிக தொன்மையானது, செந்நிறமானது, இதனினும் நேர்த்தி என்று எதுவும் இல்லை என்று இருப்பது ஆகிய பொருட்களை தருவது. ஒன்றை செம்மையாக செய்து முடித்தல் என்றால் அதற்கு மேல் அதனை சிறப்பாக செய்ய இயலாது என்று பொருள். அவ்வாறு தொன்மையிலிருந்து இப்பொழுதும் இருப்பது, இனியும் இருக்கப் போவது, நேர்த்தியாக சிறப்பாக செய்வது என்றெல்லாம் அது பொருள் தரும்.
இறைவனை செம்மையான் என்று அம்மை குறிக்கிறார். செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே என்று இறைவனை செம்மை என்று மாணிக்கவாசகரும் பாடியிருக்கிறார். அது இறைவனுக்கே உரித்தான சொல் என்பதனை நம்முடைய மந்திர நூட்கள் பல்வேறு பாக்களில் பதிவு செய்துள்ளன. நீளாகம் செம்மையானாகி திருமிடரு என்பது வரை பொருள் கொள்ள வேண்டும். அதன் பிறகு மற்றொன்றாம் எம்மை ஆட்கொண்ட இறை இருக்கிறது. நீளாகம் என்பது 3 காலத்திற்கும் உரிய முக்காலத்திலும் நீட்சியடைந்து கொண்டே இருக்கும் உடல் என்று பொருளாகும். ஆகம் என்னும் சொல் உடலை குறிக்கிறது. அது அகத்தையும் குறிக்கும். அகம்தான் ஆகம் என்றாகிறது. அதே போல ஆக்கை என்ற சொல்லுக்கு ஆகம் என்ற சொல் உரியது. ஒன்று ஆகிறது, ஆக்கம் பெறுகிறது என்பதும் ஆகம் என்பதும் ஒரு பொருளை தரக்கூடிய வெவ்வேறு சொற்கள். அதேபோல் அகம் என்னும் சொல் ஆகம் என்று விரிவடையும். எவ்வாறாயினும் ஆகம் என்ற சொல் மாந்த உடலாகிய ஆக்கையை குறிக்கும், அகத்தை குறிக்கும். ஆக்கை மனம் ஆகிய இரண்டையும் ஒரு சேர குறிக்கத்தக்க சொல் ஆகம் என்பது. அப்படி ஒரு அற்புதமான சொல்லை இங்கே அம்மை எடுத்து ஆளுகிறாள். இது உடலை குறிக்கிறதா அல்லது மனத்தை குறிக்கிறதா என்று வேறுபடுத்தவே இயலாது. ஆகம் என்கிறாள். ஏனெனில் உடலும் மனமும் இயைந்தே இருப்பன என்பது இறைவன் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் கொள்கை. உடல் வேறு மனம் வேறு அல்ல என்பது நம் கொள்கை. கருவும் உருவும் இயைந்தே இருப்பன, கலந்தே இருப்பன என்பது நம் கொள்கை. சிவமும் சக்தியும் இயைந்தே இருப்பன என்பது நம் கொள்கை. ஆதலால் ஆகம் என்ற ஒரு சொல் உடலையும் குறிக்கிறது, மனதையும் குறிக்கிறது, ஆக்கையை குறிக்கிறது, அகத்தை குறிக்கிறது. நீளாகம் என்பது வினைத்தொகை, 3 காலத்துக்கும் உரியது. நீண்ட ஆகம், நீளும் ஆகம், இனியும் நீளும் ஆகம், எப்பொழுதுமே நீண்டு கொண்டிருக்கும் ஆகம் என்று அதற்கு பொருள். இதுதான் செம்மை என்ற சொல்லுக்குரிய பொருள். அதனைத்தான் நான் தொடக்கத்தில் கூறினேன். செம்மை என்பதே தொன்மையிலிருந்து இருந்து வருவது, இனியும் இருப்பது என்று பொருளாகும். அந்த சொல்லுக்கே அதுதான் பொருள். ஆதலால் என்ன கூறுகிறாள்? நீளாகம் செம்மையான் ஆகி, நீளாகம் கொண்டவன் நீ. உன்னுடைய ஆகம் ஆதியிலிருந்து இன்று வரை இருக்கிறது, இனியும் இருக்கப் போகிறது. அது நீண்டு கொண்டே இருப்பது. அவ்வாறான செம்மையான் ஆகியிருக்கிறாய் நீ, செம்மையானாக இருக்கிறாய் நீ. அப்படி ஆகி திருமிடரு மற்றொன்றாம் எம்மை ஆட்கொண்ட இறை. இவ்வாறு நீளாகம் செம்மையான் ஆகி திருமிடரு உனக்கு இருக்கிறது. இந்த திருமிடரு என்பது இறைவன் நஞ்சுண்டதனால் அவனுக்கு அமைந்தது என்று நம் முன்னோரால் பாடப்பட்ட கருத்து. அது ஒரு குறியீடு. இதனை நாம் முந்தைய உரைகளில் விளக்கி இருக்கிறோம். அமரர் என்று அழைக்கப்பட்ட இறைவனையே மறுத்த ஒரு கூட்டம் தமக்கு அமுது வேண்டும் என்பதற்காக இறைவனை நஞ்சு உண்ணச் சொன்னது. அந்த நஞ்சை அவன் விழுங்குகிறான். ஆனால் அது மிடற்றிலேயே கண்டமாக தேங்கிவிட்டது. அதன் பிறகு அவனுடைய மிடரு
விடமுண்ட கண்டம் என்று ஆகிவிட்டது, அது விடக்கண்டம் ஆகிவிட்டது என்பது ஒரு கதையாக கூறப்பட்டது. அது ஒரு குறியீடு. எதற்காக இறைவனுக்கு வழங்கினார்கள்? அதனை இறைவனை ஏன் உண்ணச் சொன்னார்கள் என்றால், நஞ்சுண்டு இவன் ஒழியட்டும், நாம் இருப்போம், நாம் தான் இறை அல்லது நாம் தான் கடவுள் என்று இருப்போம் என்ற பேராசை வெறியினால் அவ்வாறு செய்தார்கள். அப்படித்தான் அந்த கதையே சொல்கிறது. ஆனால் இறைவன் அதனை உண்டு அவனுடைய மிடறு திருமிடராகிவிட்டது. அந்த மிடற்றிலிருந்து தான் ஒலி எழுகிறது, அந்த மிடற்றிலிருந்து தான் சொற்கள் பிறக்கின்றன. அம்மிடற்றிலிருந்து தான் தன் அடியார் தன்னை துதிப்பதற்குரிய மந்திர சொற்களை எழுப்புமாறு இறைவன் செய்துவிட்டான். அதாவது எது அவனை அழிக்கும் என்று கருதி அமரர் எனப்படும் அந்த தேவர் கூட்டம் அவனுக்கு நஞ்சு வழங்கியதோ, அவனை நஞ்சுண்ண சொன்னதோ, நேர் எதிராக போய்விட்டது. அந்த மிடற்றிலிருந்து தான் மந்திரங்கள் இன்றும் முழங்கி கொண்டிருக்கின்றன. தன் மிடற்றை தன் பிள்ளைகளாகிய மாந்தருக்கும் இறைவன் வழங்கிவிட்டான். அதனால் தான் ஏற்கனவே கூறினோம், எந்த உயிரினத்துக்கும் மாந்தரை போன்ற மிடறு இல்லை. எந்த உயிரினத்தாலும் ஒலி எழுப்ப இயலாது, இறைச்சலை எழுப்ப இயலும். ஒலி எழுப்ப அல்ல, எந்த உயிரினத்தாலும் சொற்களை எழுப்ப இயலாது, ஒலியைத்தான் அவை எழுப்பும். அந்த மிடறு எனப்படுவது மாந்தருக்கே உரிய சிறப்பு. முதலில் பிறந்த மாந்த குழந்தை மிடற்றுடன் பிறந்தது, அதுதான் திருக்குழந்தை என அழைக்கப்படுகிறது என்பது நாம் முன்வைக்கும் கொள்கை. அம்மை அதனையெல்லாம் கூறவில்லை. ஆனால் இந்த கொள்கைக்கென்று ஒரு பின்புலம் இருக்கிறது. அதனால் தான் அது மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. அதுதான் திருமிடறு. இங்கு இந்த திருமிடறு ஏன் கூறப்படுகிறது என்றால், செம்மையான் என்ற கருத்திலிருந்து அது வலியுறுத்தப்படுகிறது. நீளாகம் செம்மையான், நீண்டு கொண்டே இருக்கும் உடலையும் மனதையும் கொண்டவன் நீ. அவ்வாறு எப்பொழுதும் இருக்கும் நீளாகம் கொண்ட உன்னை நஞ்சு விழுங்க சொன்னார்கள். ஆயினும் நீ அதனை திருமிடறு என்று ஆக்கிக்கொண்டு செம்மையான் ஆகிவிட்டாய் என்பதுதான் கருத்து. அதனால்தான் நீளாகம் செம்மையானாகி திருமிடறு மற்றொன்றாம் என்று அந்த கருத்தை ஒரு சேர கூறுகிறார். எம்மை ஆட்கொண்ட இறை, நீதான் எம்மை ஆட்கொண்ட இறை என்கிறார். பாடலில் என்ன தொடங்குகிறார்? ஆளானோம் அல்லல் அறிய முறையிட்டார் கேளாததென்களோ என்று கூறினார் அல்லவா? அதன் பிறகு வேறொன்றை கூறுகிறார். நீளாகம் செம்மையானாகி திருமிடறு மற்றொன்றாம் எம்மை ஆட்கொண்ட இறை என்று கூறுகிறாள். எம்மை ஆட்கொண்ட இறை எப்படிப்பட்டது என்றால், அது தனக்கு கொடுத்த நஞ்சையே விழுங்கிவிட்டது. விழுங்கிவிட்டு அது நீளாகமாக இன்றும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இறை நாங்கள் அல்லல் படுகிறோம் என்று முறையிட்டால் அது கேளாது தான் இருக்கும். ஏனென்றால் எதுவும் எங்களுக்கு ஆகாது என்பது உட்பொருள். அதான் உட்பொருள். ஆளானோம் அல்லல் அறிய முறையிட்டார் கேளாததென்களோ. ஏன் நீ கேட்கவில்லை? கேளாமை. நீ ஏன் கேட்காமல் இருக்கிறாய் என்றால், உனக்கு கொடுத்த நஞ்சு திருமிடர் என்று ஆகிவிட்டது. நீயோ நீளாகம் கொண்டிருக்கிறாய், அதனால் செம்மையானாக இருக்கிறாய். நீ எங்களை ஆட்கொண்டு விட்டாய். எமக்கு அல்லல் என்று தனியே என்ன இருக்கிறது, அதை நீ தனியே கேட்பதற்கு என்ன இருக்கிறது என்பது உட்பொருள். அடுத்த பாடல் அதனை விளக்குகிறது. இதே கருத்தை அடுத்த பாடல் விளக்குகிறது. இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான், தோற்றி இறைவனே ஈண்டிரக்கம் செய்வான். இறைவனே எந்தாய் என இறங்கும் எங்கள் மேல் வந்துயரம் வந்தால் அது மாற்றுவான். இறைவன் தான் எவ்வுயிரையும் தோற்றுவிக்கிறான். உயிரை தோற்றுவிப்பவன் இறைவன். தோற்றி இறைவனை ஈண்டிரக்கம் செய்வான். அப்படி தோற்றுவித்து இறைவன் தான் இங்கே
ஈண்டு என்றால் இங்கே, இப்பொழுது என பொருள் தரும். இரக்கம் செய்வான். இறக்கம் என்றால் இறக்குதல், இறக்கி விடுதல். அவன் தோற்றுவிப்பான், அவனே இறக்கி வைப்பான். இங்கு இப்புவியில் இறக்கி விடுவான். என்ன ஒரு அருமையான கருத்து. இறைவன் உயிரை தோற்றுவிக்கிறான். உயிர் இந்த அண்டம் முழுவதற்கும் உரியது. ஆனால் இங்கே இறக்கி விடுவான் உடலாக. ஈண்டு இரக்கம் செய்வான். இப்படி செய்வதனால் இறைவனே எந்தாய் என இறங்கும் எங்கள் மேல் வந்துயரம் வந்தால் அது மாற்றுவான். உயிரை தோற்றுவித்து அதனை இங்கே இறக்கி வைப்பவன் இறைவன். ஆதலால் இறைவனே என் தாய் என இறங்கும் எங்கள் மேல் என்று நாங்கள் இறங்கி எங்களை தாழ்த்தி கொண்டு இருக்கிறோம். அப்படி இறைவனையே என் தாய் என்று ஏற்றுக்கொண்ட எங்கள் மேல் ஏதாவது ஒரு துயரம் வந்தால் அது மாற்றுவான், அதை மாற்றிவிடுவான். வெந்துயரம் என்றால் வெம்மையான துயரம், கொடுந்துயரம், தீப்போல் சுட்டரிக்கும் துயரம், வெந்து போகச் செய்யும் அளவுக்கான துயரம், அதுதான் வெந்துயரம். என்ன கருத்து அம்மையால் கூறப்படுகிறது? உனக்கு ஆளாகிவிட்டோம், நாங்கள் அல்லல் என்று உன்னிடம் முறையிட்டால் நீ கேளாமல் இருக்கிறாய். நீ இப்படி கேட்பாய்? நீ உனக்கு கொடுத்த நஞ்சையே விழுங்கிவிட்டு இருக்கிறாய். அது உனக்கு திருமிடராகிவிட்டது. அதிலிருந்து நீ செம்மையான் ஆகினாய். அதிலிருந்து அல்ல, நீ செம்மையான் என்று இருக்கிறாய். உனக்கு இருப்பது நீளாகம். நீ எம்மை ஆட்கொண்ட இறை என்று கூறிவிட்டு அடுத்ததாக உன்னை எங்கள் தாய் என்று ஏற்றுக்கொண்டால் எங்கள் மேல் வெந்துயரம் வரும்போது அதனை மாற்றிவிடுவாய். ஏனெனில் உனக்கு தீங்கு என்று அந்த அமரர் கூட்டம் ஒன்றை செய்தது, அதுவே உனக்கு திருத்தன்மையாகிவிட்டது. அப்படிப்பட்ட நீ நீளாகம் கொண்டு எப்பொழுதும் இருக்கிறாய், முக்காலத்திற்கும் உரியவனாக இருக்கிறாய். ஆதலால் நீ எம்மை ஆட்கொண்ட இறை, உன்னை இறை என்று மட்டும் வைத்திருப்பது ஒரு இடைவெளி. அவன் இறைவன், நான் மனிதன் என்று இருப்பது இடைவெளி. மாறாக இறைவனை என் தாய் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால், என்று ஏற்று இறங்கினால், வெந்துயரம் வந்தால் அதனை மாற்றிவிடுவான் என்பது கருத்து. அடுத்த பாடல், வானத்தான் என்பாரும் என்க மற்றும்பர்கோன் தானத்தான் என்பாரும் தாம் என்க, ஞானத்தான் முன் நஞ்சத்தால் இருண்ட மொய்யொளி சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பன் யான். வானத்தான் என்பாரும் என்க, அவனை வானத்தான், வானத்திற்குரியவன் என்பவர்கள் அப்படியே சொல்லுங்கள். உம்பர்கோன் தான் அத்தான், உம்பர்கோன் தான் அத்தான் என்பாரும் தாம் என்க. உம்பர் என்ற சொல் மேலிருப்பவர் என்ற பொருள் கொண்டது. உம்பர்கரசே என்றால் மேலிருப்பவர்களுக்கு அரசே. அதை எளிமைப்படுத்தி அதனை தேவர்களுக்கு அரசே என்று கூறுவது வழக்கம். இந்த அமரர், தேவர் என்ற சொற்களால் அவர்களை அழைப்பது வழக்கம். அந்த கூட்டம்தான் தாங்களே கடவுள் என்று கூறிக்கொண்டிருந்தது. இறைவன் என்று யாரும் இல்லை என்று கூறியது. அந்த கூட்டம்தான் இறைவனை அழிக்க துடித்தது. இறைவனை அழித்து விடலாம் அல்லது கட்டுப்படுத்தி விடலாம் என துடித்தது என்பது கூறப்பட்ட கதை. உம்பர்கோன் தான் அத்தான் என்பாரும் தாம் என்க. இப்படி அவனை வானத்தான் என்று கூறுபவர்கள் அப்படியே கூறுங்கள். உம்பர்களின் தலைவன் என்று கூறுபவர்கள் அப்படியே கூறுங்கள். அவன் யார்? அவன் யார் என்று நான் கூறுகிறேன்.
எனக்குத்தான் அவனை தெரியும் என்பது போல் அன்னை கூறுகிறாள். ஞானத்தான், அவன் ஞானமே வடிவானவன் அல்லது ஞானத்தை தன் எல்லையாக கொண்டவன். இந்த அத்தான் என்ற சொல்லுக்கு ஆழ்ந்த பொருள் உண்டு. அத்து என்றால் எல்லை, அத்து என்றால் எல்லை. இன்றும் அது புழக்கத்தில் உள்ள சொல் தான் அது. நிலத்தில் எது உன் அத்து என்று கேட்டால் இந்த நிலத்தில் உன்னுடைய எல்லை எது என பொருள். அத்து மீறாதே என்றால் எல்லை மீறாதே என்று பொருள். அத்தான் என்பது என் எல்லையாக இருப்பவன் என்று பொருள் தருவது. பெண்கள் தம் கணவரை அல்லது நெருங்கிய உறவை அத்தான் என்று அழைக்கும் வழக்கம் இப்படித்தான் வந்தது. நீதான் என்னுடைய எல்லை, இதற்கு மேல் இல்லை என்று அதற்கு பொருள். அத்தன் என்பது தந்தையை குறிக்கும் சொல். அதுவும் இதே பொருள் தான். இவன்தான் என் கருவிற்கு உரியவன், ஆகவே இவன்தான் என் எல்லை என்பதுதான் அத்தன் என்ற சொல். அதுதான் தகப்பனை தந்தையை குறிப்பது. ஞானத்தான் என்றால் ஞானத்தை கொண்டவன் என்றும் பொருள் தரும். ஞானமே வரம்பாக கொண்டவன், அவனுடைய எல்லையே ஞானம்தான் என்றும் பொருள் தரும். முன் நஞ்சத்தால் இருண்ட, முன்பு நஞ்சத்தால் இருண்டு போன மொய்யொளி சேர் கண்டத்தான். அதே தான் அம்மை இந்த அற்புத திருவந்தாதியில் பல இடங்களில் அவனுடைய மிடறு நஞ்சாகிவிட்டதே, இருண்டு விட்டதே என்று அவ்வளவு புலம்புகிறாள். அது ஏன் வேறு எவருமே இந்த அளவு இந்த அவனுடைய திருமிடற்றில் உள்ள இருள் பற்றியும் நஞ்சு பற்றியும் இந்த அளவிற்கு புலம்பியும் போற்றியும் பாடி நான் அறிந்ததே இல்லை. இந்த முந்தைய பாடலில் தான் கூறுகிறாள் திருமிடறு என்று. இந்த அடுத்த பாடல் மீண்டும் கூறுகிறாள். முன் நஞ்சத்தால் இருண்ட மொய்யொளி சேர் கண்டத்தான். நஞ்சத்தால் இருண்டது, ஆனால் அது எப்படி இருக்கிறது? ஒளி மொய்ப்பதாக இருக்கிறது. அப்படி கூறுகிறாள். மொய்யொளி சேர் கண்டம். நஞ்சம் அந்த மிடற்றை இருண்டு போக வைத்து விட்டது. அதனால் என்ன, அங்கு ஒளி மொய்த்து கொண்டிருக்கிறது. மொய்யொளி சேர் கண்டம். மொய்த்து கொண்டு மட்டும் இல்லை, அங்கே போய் சேர்ந்து கொண்டிருக்கிறதா? ஆகா, இந்த இப்படி இறைவனுடைய இந்த மிடறு இருண்டு விட்டதே என்று ஒளி கூட்டம் மொய்த்து அங்கே போய் சேர்ந்து அதனை ஒளியாக்கி கொண்டிருக்கிறது. மொய்யொளி சேர் கண்டம். அதான், ஏனென்றால் மொய் என்பது மொய்த்தல் தான். ஒளி மொய்க்குவது. அத்தோடு நிறுத்தவில்லை, அது சேர் என்ற சொல்லையும் அச்சீருக்குள் சேர்க்கிறாள். மொய்யொளி சேர் கண்டத்தான். ஒளி மொய்த்து அந்த இருளில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட கண்டத்தான். கண்டம் என்பது அந்த மிடற்று பகுதி. முந்தைய பாடல்களில் அதெல்லாம் விளக்கி இருக்கிறோம் கண்டம் என்ற சொல்லை. என் நெஞ்சத்தான். இறுதியில் மீண்டும் காதல். அப்படிப்பட்டவன் என் நெஞ்சத்தான் என்பன் யான். நான் அப்படி சொல்வேன். நீங்கள் அவனை வானத்தான் என்று கூறுங்கள், உம்பர்களின் கோன் என்று கூறுங்கள், தானத்தான் என்பாரும் தாம் என்க. அவனே அவனுக்கு எல்லை கொண்டவன். அதான் தானத்தான். தான் அத்தான். அவனே அவனுக்கு எல்லையாக இருப்பவன் என்பாரும் தாம் என்க. அப்படி சொல்பவர்களும் அப்படியே சொல்லிக் கொள்ளுங்கள். அவன் ஞானத்தான், முன் நஞ்சத்தால் இருண்ட மொய்யொளி சேர் கண்டத்தான், என் நெஞ்சத்தான் என்பன் யான். இறுதியில் என்ன வேண்டுமானாலும் அவனுக்கு பேர் சொல்லிக் கொள்ளுங்கள், அவன் என் நெஞ்சத்தான் என்பன் யான் என்று தன் காதலை எழிலுற நிலைநாட்டுகிறாள் அன்னை. அடுத்த பாடல்தான் யானே தவமுடையேன். யானே தவமுடையேன் என் நெஞ்சே நன்னெஞ்சம், யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், யானே கைமா உரிபோர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்ற
அம்மானுக்கு ஆளாயினேன். என் நெஞ்சத்தான் என்பன் யான் என்று கூறிவிட்டாள் அல்லவா. அதன் பிறகு அவனுக்கு உள்ளிருந்து அவனோடு அப்பி கிடந்து அந்த உரிமையிலிருந்து பாடுகிறாள். நான் தான் தவமுடையவள், யானே தவமுடையேன். என் நெஞ்சே நன்னெஞ்சு, என்னுடைய நெஞ்சு தான் நன்னெஞ்சு, அதனை நானே சொல்லிக் கொள்கிறேன். ஏன், எப்படி சொல்லிக் கொள்கிறேன்? யானே தவமுடையேன், என் நெஞ்சே நன்னெஞ்சம் என்று நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்? ஏனென்றால் யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன். நான் தான் பிறப்பறுப்பவனை எண்ணினேன். பிறப்பறுக்கும் அவனை எண்ணும் நான் தவமுடையவள் தான், நன்னெஞ்சு கொண்டவள் தான். எனக்கு வேறு எதனை பற்றியும் எண்ணமே இல்லையே, வேறு எந்த எண்ணமும் எனக்கு இல்லையே. அதுதான் தவம். ஒன்றை மட்டுமே பற்றி அதனை மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்தால் அதன் மீது இருக்கும் தவம். கல்வியின் மீது தவம் செய்யலாம், தொழிலில் தவம் செய்யலாம், உடல் நலத்திற்கு தவம் செய்யலாம். அதனையே பற்றி கிடத்தல், வேறு எண்ணம் இல்லாதிருத்தல் தவம். இறைவனையே பற்றி கொண்டு இருந்தால், அவனையே எண்ணிக்கொண்டிருந்தால் தவம் மட்டுமல்ல, அந்த நெஞ்சம் நன்னெஞ்சம். யானே தவமுடையன், என் நெஞ்சே நன்னெஞ்சம். யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன். யானே அக்கைமா உரிபோர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்ற அம்மானுக்கு ஆளாயினேன். கைமா என்பது களிற்றை குறிப்பதாக கூறப்படுகிறது. அதாவது யானை, ஆண் யானை. மா என்பது விலங்கு, கை என்பது கை கொண்ட விலங்கு என்று கூறப்படுகிறது. இறைவனுக்கு களிற்றின் தோலை பொருத்தி கொண்டவன் என்ற உருவகம் உண்டு. இறைவன் என்ற மகன் உழுவையின் தோல் உரித்து அதனை சுற்றி கொண்டு காட்டிலே கதியிலியாய் திரிந்தான், கையில் சூலமேந்தி கொண்டிருந்தான் என்று திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பாடுகிறார். முழுவதும் கண்டவனை படைத்தாய் என்ற திருவாசக பாடலில் அந்த கருத்து விளக்கப்பட்டிருக்கிறது. அங்கு உழுவை என்ற சொல் புலியை குறிக்கிறது. ஆனால் உழுவை என்ற சொல் புலியை மட்டுமல்ல, சுறவு என்ற சுறா மீனையும் குறிக்கும். என்ன பொருள் என்றால், ஒரு காட்டில் எது மிக வலிமையானதோ அல்லது ஒரு நிலப்பகுதியில் எது வலிமையானதோ அது உழுவை என்று அழைக்கப்படுகிறது. காட்டில் உழுவை புலி, கடலில் உழுவை சுறா. அங்கு எது வலிமையானதோ அது உழுவை என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே பலமுறை கூறியவாறு, தமிழில் ஒரு சொல் நேரடியாக பெயர் சொல்லாக பிறக்காது. ஒரு சொல் அதற்குரிய பொருளோடு பிறக்கும். அந்த பொருள் எதற்கு பொருந்துகிறதோ அதற்கு அது பெயராக சூட்டப்படும். உழுவை என்ற சொல்லுக்கு மிக வலிமையான என்றும் ஒரு பொருள் உண்டு. அது காட்டில் இருக்கும் மாந்தரால் புலிக்கு சூட்டப்படும், கடலில் வாழும் மாந்தரால் அது சுறவுக்கு சூட்டப்படும். அவ்வாறு இறைவன் கைமா எனப்படும் யானையின் தோலை போர்த்தி கொண்டவன். அதுவும் வலிமையானது. ஆண் யானை வலிமையானது, அது வலிமையின் குறியீடு. அது உருவத்தில் பெரியது. மகன் புலியின் தோலை போர்த்தி கொண்டான். தகப்பன், அப்பன் யானையின் தோலையை போர்த்தி கொள்ள. யானை எவ்வளவு பெரியது! புலித்தோலை உடலில் போர்த்தி கொள்ளலாம். ஏறத்தாழ அளவு ஒன்றுதான். ஒரு மாந்த உடல் அளவும் புலியின் உடல் அளவும் ஏறத்தாழ ஒன்றாக இருக்கும். ஆனால் யானையின் உடல் அளவுக்கும் ஒரு மாந்த உடல் அளவுக்கும் தொடர்பே கிடையாது. இறைவன் மாந்த வடிவில் வந்து யானையின் தோலை போர்த்தி கொண்டால் என்றால் என்ன பொருள்?
ஒன்று அந்த யானையின் அளவே குறுக்கி விட்டான், அல்லது தன் உடல் அளவே அவ்வளவு பெருக்கி விட்டான் என்று பொருள். அப்படி இறைவன் அப்படி தன் உடலை எப்படி வேண்டுமானாலும் சுருக்குவான், பெருக்குவான். அதுதான் உட்கருத்து. யானை தோலை எப்படி போர்த்த இயலும்? யானையின் ஒரு கால் தோல் கூட ஒரு மாந்த உடலை விட பெரியது. ஆனால் அவன் யானையின் தோலை போர்த்தி கொண்டிருந்தவன் என்று பல பாடல்களில், மந்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அதனுடைய கருத்து என்ன என்றால், எது மிக பெரியதோ, எது மிக வலிமையானதோ அதன் தோலை உரித்து போர்த்தி கொண்டு திரிபவன் அவன். அதற்கேற்ப தன் உடலை பெருக்க வேண்டுமென்றால் பெருக்குவான், சுருக்க வேண்டுமென்றால் சுருக்குவான். அது ஒரு பொருட்டல்ல என்பது கருத்து. உழுவையின் தோல் உடுத்தல் என்பது காட்டில் வாழ்ந்த இறைவனின் அந்த குழந்தை அல்லது மகன் அந்த காட்டிலேயே வலிமையான விலங்கை வென்று கொன்று அதன் தோலை உரித்து மேலே போர்த்தி கொண்டான். அதன் பிறகு எதிர்ப்பதற்கு எதுவும் இல்லை என்ற கருத்தை நிலைநாட்டும் குறியீடு. பொன் செய்த மேனியினீர் புலித்தோலை அரைக்கசைத்தீர் என்று இறைவனையும் புலித்தோலை இடுப்பில் கொண்டவன் என்று சுந்தரமூர்த்திகள் பாடினார். பலரும் அறையில் அல்லது இடையில் புலித்தோலை கொண்டிருப்பவனே என்று இறைவனை பாடியிருக்கிறார்கள். அந்த நிலையில் இறைவன் புலித்தோலையும் இடுப்பில் கட்டி கொண்டவன் என்றாகிறது. அவனுக்கு அது ஒரு இடுப்புக்கான உடுப்பு. அது அவன் மகனுக்கு உடல் முழுவதும் போர்த்திய புலித்தோல் அவனுக்கு இடுப்பில் தொங்கி கொண்டிருக்கிறது. இவை எல்லாமே என்ன கருத்தை முன்வைக்கின்றன என்றால், இதுதான் வலிமை என்று ஒன்று கருதப்பட்டால் அதனை அறுத்து அதன் தோலை இடுப்பில் சுற்றி கொண்டு திரியும் தன்மை கொண்டவன் இறைவன் என்ற கருத்தை குறிக்கின்றன. இங்கே தாய் கூறுகிறாள், யானே அக்கைமா உரிபோர்த்த, அந்த கைமா ஆகிய களிற்றின் உரி ஆகிய தோலை உரித்து போர்த்தி கொண்ட கண்ணுதலான், கண்ணில் நெற்றியில் கண் கொண்டவன், வெண்ணீற்ற அம்மான், எதனையும் எரித்து சாம்பலாக்கி வெண்ணிற பொடியாக்கி அதனை பூசிக்கொள்பவன் அம்மான். அம்மான் என்றால் அம்மன் என்ற சொல்லிலிருந்து விரியும் பொருளைத்தான் தரும். அம்மன் என்பது அன்னையை குறிப்பது. அம்மான் எனும் சொல் அன்னையின் அடிப்படை தன்மைகளை கொண்ட ஐயனை குறிப்பது. அம்மன், அம்மான் ஆகியன அன்னையைத்தான் குறிக்கின்றன. ஆனால் நுட்பமான வேறுபாடு என்ன என்றால், அம்மன் என்பது நேரடியாக பெண்மையை மட்டும் குறிப்பது, அம்மான் என்பது ஆணையும் குறிக்கும், ஆனால் அதன் அடிப்படை தன்மை பெண்மைதான். இப்படியான சொற்கள் எல்லாம் அண்மை பெண்மையை கூட பகுத்தறிய இயலாத அளவுக்கு இரண்டர கலந்த சொற்கள் எல்லாம் இறைத்தமிழுக்கே உரியன. இறைவனே எந்தாய் என இறங்கும் எங்கள் மேல் வெந்துயரம் வந்தால் அது மாற்றுவான் என்று கூறினாள் அல்லவா? அதனே நோக்குங்கள். இறைவன் என்பது ஆண்பால், எந்தாய் என்பது பெண்பால். அப்படி கூறுகிறாள். அவன் இறைவன், ஆண்பாலுக்குரிய சொல் இறைவன் என்பது. ஆனால் அவன் ஆணல்ல, என் தாய். ஒரு ஆணை தன் தாயாக கருதுதல் உண்டு. ஆணை தன் தாய் என்று கருதுதல் உண்டு என்பது நம்முடைய இறையியல் கொள்கை. அது தாய் என்றால் பெண் அல்ல, எல்லா பெண்ணும் தாய் அல்ல. அது பண்பு. தாய்மை என்பது ஒரு பண்பு. அது ஆணிடம் இருந்தால் அவன் தாய். பெண்ணிடம் அந்த பண்பு இல்லை என்றால் அவள் தாய் அல்ல. அதாவது கருத்து. அப்படி அம்மான் என்பது, அம்மா என்று நாம் உளமாற அழைக்கும் அன்னை அம்மன் என்று ஆகி அம்மான் என்று ஆணோ பெண்ணோ என்று விரியும் நிலைக்குரிய சொல்லது. அம்மானுக்கு ஆளாயினேன். அப்படிப்பட்ட அம்மான் என்று இருக்கும் இறைவனுக்கு நான் ஆளாயினேன். யானே தவமுடையேன்.
என் நெஞ்சே நன்னெஞ்சம் யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், யானே அக்கைமா உரி போர்த்த கண்ணுதலான் விண்ணீற்ற அம்மானு காளாயினேன் என்பது இப்பாடல். அடுத்த பாடல். ஆயினேன் ஆழ்வானுக்கு அன்றே பிறர்க்கரியன் ஆயினேன், அகுதன்றே யாமாறு தூய புனர்கங்கை ஏற்றானோர் பொன்வரையே போல்வான் அனர்கங்கை ஏற்றானருள். ஆயினேன் ஆழ்வானுக்கு அன்றே, ஆழ்வான் அவன், அன்றே அவனுக்கு ஆகிவிட்டேன். அவன் பிறர்க்கரியவன், அவனை அப்படி எளிதாக பெற்றுவிட இயலாது. பிறர்க்கரியவன் அவன். ஆயினேன் அகுதன்றே யாமாறு, அகுதன்றே என்றால் அதனை தவிர வேறு எதுவும் இல்லாமல், இதுவன்றே என்றால் இதுதான், அகுதன்றே என்றால் அதுதான். யாமாறு, யா என்ற சொல் விரிவை குறிப்பது, அது விரிவு என்ற கருத்தை கொண்டது. யாமாறு என்றால் எவ்வளவு விரிந்து சென்றாலும், எவ்வளவு விரிவான வழிகள் கொண்டிருந்தாலும், ஆறு என்பது வழி, அறுத்து 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 வழி ஏற்படுத்துவது. எவ்வளவுதான் விரிந்து கொண்டு சென்றாலும் அதுதான் எனக்குரியது, அதுதான் என் நெறி, அவன்தான் என் இறைவன், அவன்தான் என்னை ஆள்பவன் என்று ஆனேன் என்று பொருள். அவ்வளவு அழுத்தி கூறுகிறாள், யாமாறு என்கிறாள். ஆயினேன் ஆழ்வானுக்கன்றே பிறர்க்கரியன், ஆயினேன் அகுதன்றே யாமாறு. இந்த யாமாறு என்ற சொல் விரிந்து கொண்டே இருக்கும் வழி, ஆறு என்ற பொருள் கொண்டது. அடுத்து ஓர் ஆற்றினை பற்றி குறிப்பிடுகிறாள். தூய புனர்கங்கை ஏற்றானோர் பொன்வரையே போல்வான் அனர்கங்கை ஏற்றான் அருள். தூய புனர்கங்கை. நான் ஏற்கனவே கங்கை என்ற சொல் வெப்பத்திலிருந்து வெளிப்படும் நீர் என்ற விளக்கத்தை முன்வைத்திருந்தேன். அன்னை அப்படி நேரடியாக கூறுகிறாள். புனல் கங்கை. புனல் என்ற சொல் வெப்பம் கொண்ட நிலம், பெரும் அயலகத்திலிருந்து தொலைவிலிருந்து பெரும் நீரை குறிப்பதுதான் புனல். நன்று இதனை புரிந்து கொள்ள வேண்டும். மருத நிலம் புனல் நீர் பெறுவது. தொல்காப்பிய இலக்கணத்தின்படி மருத நிலத்துக்குரியது புனல். வருபுணல் நிலம் மருத நிலம். வருபுணல் நிலம் என்றால் என்ன? எங்கிருந்தோ வரும் புனல், அதுதான் மருத நிலம். காவிரி எங்கோ இருக்கிறது, மருத நிலம் எங்கோ இருக்கிறது. காவிரி குறிஞ்சிக்குரியது, ஆனால் அது வருபுணலாகி மருத நிலத்தை அமைக்கிறது. பொத்தாம் பொதுவாக ஆறு சார்ந்த இடமும் மருதம் என்றெல்லாம் கூறக்கூடாது. அப்படி கூறவில்லை, இலக்கணம் அப்படி கூறவில்லை. வருபுணல் நிலத்தைத்தான் மருதம் என்று கூற வேண்டும். அப்போ புனல் என்பது என்ன? புன் அல், புனல். இன்றும் புன்செய் நிலம் என்ற சொல் இருக்கிறது. அது என்ன? வெப்பம் மிகுந்த மேடான பகுதி என்று பொருள். நன்செய் நிலம் என்றால் ஆறு ஓடும் பகுதி என்று பொருள். புன் அல் என்றால் வெப்பம் மிகுந்த அல்ல, குளிர்ச்சியற்ற நிலம் அல்லது நீர்நிலைகள் மிக குறைவான ஒரு நிலம். அதில் அதனை அல் என்று ஆக்கிவிட்டு, புன் அல் என்று ஆக்கிவிட்டு எது வருகிறதோ அது புனல். மருதம் எனப்படுவது இவ்வாறு அமைக்கப்படுவது. குறிஞ்சியில் உள்ள மலைகள் மழையை பெற்று
நீர்வீழ்ச்சி அருவி என்றாக்கி பேராறாக்கி மருதத்திற்கு நீரை வழங்குகின்றன. அவ்வாறு அங்கிருந்து ஓடி வந்து புன்செய் நிலத்தில் பாய்ந்து புனலாக இருப்பது மருத நிலத்திற்குரிய நீர். இதுதான் தொல்காப்பிய இலக்கணம். ஆகவே தான் அதனை பொத்தாம்பொதுவாக ஆறு சார்ந்த இடம் என்று கூறக்கூடாது என்று நான் பலமுறை முந்தைய பல வகுப்புகளிலும் விளக்கி இருக்கிறேன். தொல்காப்பியம் அப்படி ஆறு என்று சொல்லியே கூறவில்லை. இங்கு தூய புனர்கங்கை என்ற கருத்தை அன்னை முன்வைக்கிறாள். தூய்மையான புனல் கங்கை. கங்கை என்பது புனல் என்கிறாள். அதுதான் கருத்து. கங்கை எனப்படுவது என்ன? அது புனல். அது வேறு இடத்தில் தோன்றி ஆறற்ற பகுதிகளுக்கு ஓடி வரும் புனல். அது தூய்மையானது. இது முதல் நிலை கருத்து. அடுத்து, ஏற்றானோர் பொன்வரையே போல்வான். இந்த புனல் கங்கையை ஏற்றுக்கொண்டவன் அவன். ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்? பொன் மலை போல் இரு. வரை என்பது இந்த இடத்தில் மலையை குறிக்கிறது. மலை தொடர், மலை அல்ல. வரை என்பது உண்மையில் மலை தொடரை குறிக்கும். ஒரு மலை வரை அல்ல, மலை தொடர் தான் வரை. பொன்வரையே போல்வான். ஒரு பொன் போல மின்னும், பொன் போல தோற்றமளிக்கும் மலைத்தொடரை போன்றவன். இமயம் அப்படிப்பட்டதுதான். இமயம் தன் மீது இருக்கும் பனியில், அந்தியில் அல்லது வேறு வெப்பத்தாழ் சூழல்களில் பொன்போல் இருக்கத்தக்கது. அது ஒரு மலைத்தொடர். அது பொன்னிறமாகவும் காட்சியளிக்கும். அப்படி பொன் வரையே போன்று அவன் இருக்கிறான். அனற்கங்கை ஏற்றானருள். இங்குதான் உச்சமான ஞானம் அல்லது உச்சமான இறைவன் நல்கிய பேரருள் பேரறிவு அன்னைக்கு இருக்கிறது. எவருமே இப்படி கூறியதில்லை. நான் அறிந்தவரை இப்படி கூறுவதற்கு வாய்ப்பே இல்லை. கங்கை அனல் கங்கை என்கிறாள். எல்லோருமே கங்கை குளிர்ந்தது, குளிர்ச்சியானது என்று கூறும் வழக்கம் உள்ளது. இவள் ஒருத்தி தான் நான் அறிந்தவரை அனல் கங்கை என்று கூறினாள். என்ன பொருள்? கங்கை அனல் கொண்டது என்று பொருள். இன்றும் இமயத்திலிருந்து கங்கை ஓடி வருகிறது என்றால் அந்த இமயத்தின் கீழ் இருக்கும் வெப்பம்தான் அதற்கு காரணம். இமயத்தின் கீழ் வெப்பம் உமிழப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால்தான் கங்கையாறு உறையாமல் ஓடுகிறது. இல்லை என்றால் அது கோடையில் மட்டும் ஓடும், குளிர்காலத்தில் உறைந்து போகும். கங்கை நீரே சாம்பல் வண்ணத்தில் தான் இருக்கும். இந்த மாந்த கூட்டம் புழங்குவதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று கங்கையை நோக்கினால் பார்த்தாலே தெரியும் ஒரு சாம்பல் நீர் ஓடி வந்து கொண்டிருக்கிறது என்று. அந்த வண்ணத்தில் ஓர் ஆற்றை எங்குமே காண இயலாது. இமயத்தின் உள்ளே கனன்று கொண்டிருக்கும் வெப்பம் இமயம் முழுவதும் வெந்நீர் ஊற்றுகளை கொண்டிருக்கிறது. அந்த வெப்பம்தான் உறைபனியை உருக்கி உருக்கி கங்கை என்ற ஆறாக்குகிறது. கங்கை என்ற சொல்லே அதுதான். கங்குதான் கங்கை, கங்குதான் கங்கை என்றாகும். கங்கு இருக்கிறது. இந்த கங்கிலிருந்து ஓடும் ஆறு, வெளிப்படும் ஆறு கங்கை என்று இறைத்தமிழில் அந்த ஆற்றுக்கு அதன் இயல்போடு பெயரிட்டார்கள். பனித்துளி உருகி சிந்தி சிந்தி ஓடுவது சிந்து நதி. அது சிந்தி ஓடுவது ஏனென்றால் அது பனி உருகி ஊற்றுவது. அவ்வாறு சிந்துவதனால் அது சிந்து. கங்கிலிருந்து வெளிப்படுவதனால் இது கங்கை. இது கங்கைக்குரிய சொல் விளக்கம். ஆனால் அன்னை எப்படி கூறுகிறாள்? அனற்கங்கை என்று கூறிவிட்டாள். அந்த கங்கையே அனலாகத்தான் இருக்கிறது என்று கூறிவிட்டாள். இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய கண்ணில்
அடங்காத தன்மையுடைய மாபெரும் ஒரு மலைத்தொடர்ச்சியில் இருந்து ஊற்றெடுத்து வரும் ஒரு பேராறு எந்த அடிப்படையில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதனை இறைவன் உணர்த்தாமல் கூறவே இயலாது. வழிவகையே கிடையாது. 2 தன்மைகளை கங்கைக்கு கூறுகிறாள். ஒன்று புனல் கங்கை, மறுக்க முடியாது, அது புனல்தான். எப்படி காவிரி ஒரு புனலோ வைகை புனலோ அதுபோல கங்கையும் புனல்தான். 2வது கூறுகிறாள், அது அனல் கங்கை. எக்காலத்திலும் மறுக்க முடியாத உண்மை, ஆனால் எவ்வளவு அறிவு கொண்டும் அறிந்து கொள்ள முடியாத உண்மை. ஆய்வு செய்து அறிந்து கொள்ளலாம். எந்த ஆய்வு செய்யாமல் ஒரே சொல்லில் அதனை விளக்குகிறாள் என்றால் அவள்தான் ஐயனோடு உறையும் தன்மை கொண்டவள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. ஆயினேன் ஆழ்வானுக்கன்றே பிறர்க்கரியன் ஆயினேன் அகுதன்றே யாமாறு தூய புனர்கங்கை ஏற்றானோர் பொன்வரையே போல்வான் அனற்கங்கை ஏற்றான் அருள். அந்த அனற்கங்கையும் ஏற்றுக்கொண்டவன் அருள். அது அனற்கங்கை என்று இருந்தும் அதனை ஏற்றுக்கொண்டானே, அது அவன் கொடுக்கும் அருள். அது அனற்கங்கை ஆயினும் ஏற்றான், அது அவன் வழங்கும் அருள் என்கிறாள் அம்மை. இந்த அளவில் இன்றைய பாடம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை அடுத்த பொருள் விளக்க உரையுடன் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.